ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான வெஜிடபிள் சூப் வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னலாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோஸ், கேரட், பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக ஆனியன், பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் பட்டாணி, வேறு என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எதுனாலும் நம்ம இந்த சூப்புக்கு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. சூப் செய்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை உள்ளே சேர்த்து இதில் வதக்கலாம். நல்ல வாசனையாக நமக்கு இப்போ கிடைக்கும். லைட்டாக மட்டும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இதையும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். நல்லா தண்ணியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த ஆயிலே லைட்டாக நம்ம வதக்கிக்கிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 2 கப் அளவுக்கு சூப் வேணும்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா தண்ணியெலாம் நல்லா கொதித்து நமக்கு அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி வற்றணும். அந்தளவுக்கு நமக்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இன்னும் திக்காக வேணால் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ்ஸே போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணியில் கரைச்சி தான் சேர்க்கணும், இல்லை கட்டி பிடிச்சிரும். அது சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சர்வ் பண்ண வேண்டியதாக மல்லி இலை தூவி சூப்பராக இருக்கும்.